ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 12:18 ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் விளங்கும். ஏன்னா சமாதானம் இல்லாத உலகம், சமாதானம் இல்லாத மக்கள், சமாதானம்னா என்னன்னு கேட்கக்கூடிய மக்கள், இப்படி எல்லாம் அநேக மக்கள் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். மனுஷருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் போராட்டம், பிரச்சனை, வன்கண், தூஷணம் எல்லாம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடுமானால், ஏனால் ஒரு மனிதனோடு சமாதானமா இருக்க தெரியாது, முடியாது. ஏனென்றால் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பான் இந்த உலகத்தின் அதிபதி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கூடுமானா உங்களால எல்லாரோட நீங்க சமாதானமா இருக்க விரும்புங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. சமாதானம் இருக்க பழகிக்கீங்கன்னு சொல்றாரு. சமாதானம் இல்லாம நம் வாழ்க்கையை நடத்த ஒரு குடும்பத்துல சமாதானம் வேணும். அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது சமாதானத்தை கூறணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சமாதானம் இருந்தாதான் அந்த இடத்துல குடும்பமே நடத்த முடியும். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் அந்த சமாதானம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கூடுமான அளவுக்கு எல்லாரோடும் சமாதானமா இருக்க கத்துங்க. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா மக்களோடு சமாதானமா இருங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. சமாதானத்தை எல்லாருக்கும் நீங்க கூறுங்க. சமாதானமா இருங்க. ஏதாவது சண்டை, பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சமாதானமா பேசி அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.